பழுவேட்டரையருக்கு சிறிது நேரத்துக்கு அப்பால் நினைவு வந்த போது ஓலக்குரல் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. சற்று கவனித்து கேட்டார். அது நரிகளின் ஊளைக்குரல். அவர் நினைவிழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்தது. கிழவன் செத்து போய்விட்டான் என்றது ஒரு குரல். நன்றாக பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். ரவிதாசா, யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்சம் நஞ்சம் உயிர் மிச்சம் இருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும். பொழுது விடியும் போது கிழவனின் எலும்புகள் தான் மிச்சம் இருக்கும். பரமேஸ்வரா, நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய். இல்லாவிடில் நான் அந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொன்றிருப்பான். ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கு வீரக்கல் நாட்டிவிட்டோ என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான். ரவிதாசா, சிரித்தது போதும், வா, படகு கிழிந்து கொண்டு ஆற்றோடு போய் விட போகிறது. அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது. இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை இன்னதென்பதை ஆராய்ந்தார். அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுகிக் கொண்டிருந்தது. ஆனால் மூச்சு விட முடிகிறதே எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் மீது மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டி இருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழ குலத்துக்கு நேர இருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் என்னுடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இந்த உலகில் ஏற்படுவது நிச்சயம். வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் என்னுடைய மூதாதையர்கள் அனைவரும் என்னை சபிப்பார்கள். ஆகையால் எந்த பாடு பட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவிழந்து கிடந்தோமோ என்னமோ தெரியவில்லையே. இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? இதற்கிடையில் நரிகளின் மூளைக்குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நரிகள் மூச்சு விடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது. பழுவேட்டரையர் இரண்டு கைகளினாலும் தன் உடம்பில் மிச்சம் இருந்த பலம் முழுவதையும் உபயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டப பாறை நகர்ந்து சரிய தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த சத்தங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு நாளிகை முயன்ற பிறகு அவரை அமுகிக் கொண்டிருந்த மரமும் மண்டப பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். சட்டென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடடா, சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான வாளை பெற்றிருந்த வால் நட்சத்திரமா இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறது? அந்த நட்சத்திரத்தின் ஒரு முனையில் சுமார் 1 அடி நீளம் வெளிரிய புகைத்திரள் போல நீண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்பு கூட வானத்தின் ஒரு கோணம் முழுவதும் நீண்டிருந்த வால் இப்படி குறுகிவிட்ட காரணம் என்ன? வானத்திலிருந்து பார்வையை அகற்றி சுற்றும் முற்றும் பார்த்தார். நரிகள் இன்னும் போகவில்லை என்பதை கண்டார். 10, 20, 50 நரிகள் இருக்கும். அவற்றின் கண்கள் நெருப்பு தணல்களைப் போல் காட்டின் இருளில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. கிழவன் எப்போது சாக போகிறான் என்று காத்து கொண்டிருந்தன போலிருந்தது. திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒளிமயம் ஆயின. பழுவேட்டரையரின் கண்கள் கூசின. அது மின்னல் அல்ல, வேறு என்ன இருக்க முடியும்? வானத்தை பிரகாசித்த ஒரு தீபந்த வட்டத்திலே ஒரு கோணத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்க கண்டார். அதன் பிரகாசம் அவருடைய கண்களை கூச செய்தது. கண்ணை ஒரு கணம் மூடிவிட்டு திறந்து பார்த்தார். அந்த தீபந்தம் சிறிதாக போயிருந்தது. வர வர ஒளி குறைந்து வந்தது. திடீரென்று அது மறைந்தே விட்டது. பழையபடி இருள் சூழ்ந்தது. இந்த அதிசயம் என்னவா இருக்கும் என்று பழுவேட்டரையர் சிந்தித்துக் கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார். குறுகிய தூமகேது சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார். அங்கே அதை காணவில்லை. ஆகா, தூமகேது தான் விழுந்துவிட்டது. இதன் கருத்து என்ன? இதன் விளைவு என்ன? உலகத்தில் ஏதேனும் விபரீதம் நடக்கப் போவதற்கு அறிகுறித்தான். ராஜ குடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளம். வால் நட்சத்திரம் மறையும் போது அரச குலத்தை சேர்ந்த யாரேனும் மரணம் அடைவார்கள். இது வெகு காலமாக மக்களிடையே பரவி இருக்கும் நம்பிக்கை. அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்வோரும் உண்டு. அதன் உண்மையும் பொய்மையும் நாளைக்கு தெரிந்துவிடும். நாளைக்கா? இல்லை, இன்றைக்கே தெரிந்துவிடும். நாளைக்கா? இல்லை,
இன்றைக்கே தெரிந்து போய்விடும். அதோ கீழ்வானம் வெளுத்து விட்டது. பொழுது புலரப் போகிறது. இன்று இரவுக்குள் 3 இடங்களில் 3 விபரீத பயங்கர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அவை நடக்கப் போகும் விவரம் நமக்கு மட்டும் தெரியும். அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்கு தான் உண்டு. தடுப்பதில் வெற்றி பெற்றால் தூமகேது விழுந்த அபசகுணத்தை கூட வெற்றி கொண்டதாகும். இல்லாவிடில் அதை பற்றி எண்ணவே பழுவேட்டரையரால் முடியவில்லை. தடுத்தே ஆக வேண்டும். சோழர் குலத்தை சேர்ந்த மூவரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும். தமது முதல் கடமை, மிக முக்கியமான கடமை, ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவது தான். அவனுக்கு விபத்து வந்தால் அதன் பழி தன் தலையில் நேராக விழும். ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும். அதற்கு முன்னால் குடந்தைக்கு சென்று தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது. பின்னர் விதிவசம் போல் நடந்துவிட்டு போகிறது. தாம் செய்யக்கூடியது அவ்வளவுதான். பழுவேட்டரையர் எழுந்திருக்க முயன்றார். உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. மரம் விழுந்திருந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கியது. ஒரு கால் முறிந்து விட்டது போல் தோன்றியது. தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த வீர கிழவர் பொருள்படுத்தவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு பெரும் முயற்சி செய்து எழுந்து நின்றார். சுற்று முற்றும் பார்த்தார். நல்ல வேளையாக அவருடைய மரணத்துக்காக காத்திருந்த நரிகள் அதற்குள் ஓடி போய்விட்டிருந்தன. தூமகேது விழுந்த போது உண்டான ஒளியை கண்டு மிரண்டு அவை ஓடி போயின போலிருக்கிறது. குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டு புறப்பட்டார். திடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்க தொடங்கினார். வழியெல்லாம் புயல்கள் அடித்து மரங்கள் விழுந்து கிடந்தன. பெருமழையினாலும் கொள்ளிடத்து உடைப்பினாலும் வெள்ளக்காடாக இருந்தது. இந்த இடையூறுகளை எல்லாம் சிறிதும் பொருள்படுத்தாமல் பழுவேட்டரையர் நடந்தார். உள்ளத்தின் கொந்தளிப்பு உடலின் சிரமங்களை எல்லாம் மறந்துவிட செய்தது. ஆனாலும் நேரம் போய்கொண்டே இருந்தது. பொழுது விடிந்து 2 ஜாம நேரம் ஆன சமயத்தில் குடந்தை நகரை பழுவேட்டரையர் அணுகினார். அந்த மாநகரின் மத்திய பிரதேசத்துக்கு போக அவர் விரும்பவில்லை. நம்மை இந்த கோலத்தில் பார்த்தால் ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். என்ன ஏது என்று கேட்பார்கள். நாம் செய்ய விரும்பிய காரியத்தை வேகமாகவும் திறமையாகவும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையினால் நகரின் முனையிலேயே ஜன நெருக்கம் இல்லாத இடத்தில் யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். பிறகு ஒரு வாகனம் சம்பாதித்துக் கொண்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். துர்க்கை அம்மன் கோயிலுக்கு அருகிலுள்ள ஜோதிடர் ஞாபகம் அவருக்கு வந்தது. ஆம், அது தனிப்பட்ட பிரதேசம். அக்கம் பக்கத்தில் வேறு வீடுகள் இல்லை. ஜோதிடர் தகுந்த மனிதர், இனிய இயல்பு படைத்த மனிதர், ராஜ குடும்பத்துக்கும் முதன் மந்திரிக்கும் வேண்டியவர். அதனால் என்ன, யாரா இருந்தாலும் இந்த காரியத்தை செய்வார்கள். ராஜ குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பதால் இன்னும் ஆர்வத்துடன் செய்வார்கள். ஜோதிடருக்கு உண்மையில் ஜோதிடம் தெரியுமா, ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை உண்டா என்பதையும் இந்த சமயத்தில் பரிசோதித்து பார்த்துவிடலாம். அம்மன் கோவிலையும் ஜோதிடர் வீட்டையும் பழுவேட்டரையர் அணுகி சென்றார். கோவிலுக்கு முன்னால் இருந்த நெடிய பெரிய மரம் புயலில் முறிந்து விழுந்து கிடந்தது. முதலில் அவருடைய கவனத்தை அந்த மரம் கவர்ந்தது. அடுத்தாற்போல் கோவிலை அடுத்து நின்ற இரட்டை குதிரை பூட்டிய ரதத்தின் மீது அவருடைய பார்வை விழுந்தது. அது விசித்திரமான அமைப்புள்ள ரதம். அந்த ரதத்தின் மேற்பகுதி ஓர் ஓடத்தை போல் அமைந்திருந்தது. வெள்ளம் வரும் காலங்களில் அவசரமாக பிரயாணம் செய்ய நேர்ந்தால் இந்த மாதிரி ரதங்களை உபயோகப்படுத்துவார்கள். பெரிய நதிகளை கடக்கும் போது திடீரென்று நதியில் வெள்ளம் அதிகமாகிவிட்டால் ஓடத்தை ரதத்திலிருந்து தனியாக கழற்றிவிடலாம். குதிரைகளை அவிழ்த்து விட்டால் அவை நீந்தி போய் கரையேறிவிடும். ரதத்தில் வந்தவர்கள் ஓடத்தை தள்ளி கொண்டு போய் கரை சேரலாம். இத்தகைய ரதங்கள் சோழ நாட்டில் அபூர்வமாகத்தான் உண்டு. இது யாருடைய ரதமாயிருக்கும்? அரண்மனை ரதமாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது முதன் மந்திரியின் ரதமாக இருக்க வேண்டும். இதில் வந்தவர்கள் இப்போது ஜோதிடர் வீட்டுக்குள் ஜோதிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவர்கள் யாராக இருக்கும்? ரதசாரதியை கேட்கலாமா? வேண்டாம், அவன் தம்மை பார்த்து மிரண்டு போனாலும் போவான். ஜோதிடர் வீட்டுக்குள் நேரே பிரவேசித்து பார்த்து விடுவதே நலம். அங்கே வந்திருப்பவர்கள் யாரா இருந்தாலும் இந்த ரதத்தை கேட்டு வாங்கி கொண்டால் கடம்பூருக்கு திரும்பி செல்ல வசதியாக இருக்கும். ஜோதிடர் வீட்டு வாசலுக்கு பழுவேட்டரையர் வந்தபோது உள்ளே பெண் குரல்கள் கேட்டன. கிழவருக்கு தூக்கி வாரி போட்டது. யாருடைய குரல்? இளைய பிராட்டி குந்தவை குரல் போல் அல்லவா இருக்கிறது. அவள் எதற்காக இங்கே வந்தாள்? இந்த சமயம் பார்த்தா வர வேண்டும். முதலில் இப்படி எண்ணியவர் உடனே மனதை மாற்றிக்கொண்டார். அவ்விதமானால் இளைய பிராட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லதாய் போய்விட்டது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆகிவிட்டது. குந்தவை தேவியின் காதில் விஷயத்தை போட்டுவிட்டால் தம்முடைய பாரமே நீங்கியது போலாகும். அவளுடைய தந்தைக்கும் தம்பிக்கும் நிகழக்கூடிய ஆபத்தை பற்றி குறிப்பாக சொல்லிவிட்டால் பிறகு அந்த சாமர்த்தியசாலியான பெண் வேண்டிய முன்ஜாக்கிரதை எடுத்துக்கொள்வாள். பிறகு தாம் நிம்மதியாக திரும்பி கடம்பூருக்கு போகலாம். அங்கே அல்லவா
ஐயா, தம்முடைய முக்கியமான கடமை இருக்கிறது. பழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது ஜோதிடரின் சீடன் அவரை தடுத்து நிறுத்தினான். பழுவேட்டரையர் அப்போதிருந்த கோலத்தில் அவரை அவனால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆகையினாலேயே நில் என்று அதட்டும் குரலில் கூறிவிட்டு தடுத்தான். பழுவேட்டரையர் ஒரு முறை தொண்டையை கனைத்துவிட்டு அவன் கழுத்தை பிடித்து தள்ளினார். சீடன் குட்டி கரணம் அடித்து கொண்டு போய் வீதியில் விழுந்தான். பழுவேட்டரையர் மத யானையை போல் பூமி அதிர நடந்து ஜோதிடரின் வீட்டுக்குள் புகுந்தார். ஜோதிடரின் வீட்டுக்குள் பழுவேட்டரையர் சென்றபோது அங்கு உண்மையாகவே குந்தவை பிராட்டியும் வானதியும் இருந்தார்கள். ஈழத்து ராணியை பொழுது விடிந்ததும் காணாததிலிருந்து குந்தவையின் மனம் அமைதியை இழந்துவிட்டது. அதே சமயத்தில் பூங்குழலியும் காணாமல் போனது அவளுடைய கலக்கத்தை அதிகமாக்கியது. முதன் மந்திரி அனிருத்தரை பார்க்க சென்றாள். அந்த சமயத்தில் அங்கே அருள்மொழி சோழனை பற்றி செய்தி வந்திருந்தது. நாகைப்பட்டினத்தில் அடித்த புயலின் காரணமாக அவன் வெளிப்பட நேர்ந்ததென்றும் திரளான மக்கள் கூடி அவனை வெற்றி முழக்கத்துடன் தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்றும் அறிந்தாள். குந்தவையின் பரபரப்பு எல்லையை கடந்துவிட்டது. இதனால் ஏதோ விபரீதம் வரப்போகிறது என்று கருதினாள். பொன்னியின் செல்வனை வழியில் சந்தித்து பேசி தஞ்சையில் நடந்ததையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவன் பெரும் ஜனக்கூட்டம் புடைசூழ தஞ்சை கோட்டையில் பிரவேசிக்க விரும்பினால் பழுவேட்டரையரின் படை வீரர்கள் அவனை தடுத்து நிறுத்த முயல்வார்கள். இதற்கிடையில் பூதி விக்ரமகேசரி தென் பிரதேசத்து படைகளுடன் கொடும்பாளூர் வரைக்கும் வந்துவிட்டார் என்று தெரிய வந்திருந்தது. இரண்டு படைகளும் தஞ்சைக்கருகில் மோதி கொள்ளும்படி நேரிடலாம். அதனால் தந்தையின் உள்ளம் புண்படும் என்பது நிச்சயம். அதனால் அவருடைய உயிருக்கே அபாயம் நேர்ந்து விடலாம். மேலும் என்னென்ன விளையுமோ யாருக்கு தெரியும்? புயல் காற்றின் காரணமாக குடிமக்களின் உள்ளங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட வேண்டியதுதான். சோழ நாடே அழியும்படியான பெரும் உள்நாட்டு கலகம் மூண்டுவிட கூடும். பிறகு அதை நிறுத்துவது எப்படி? வந்த பின்னர் நிறுத்த முயல்வதை காட்டிலும் முன்னாலேயே தடுக்க பார்ப்பது அவசியம் அல்லவா? இல்லாவிடில் இத்தனை காலமும் செய்த முயற்சியெல்லாம் வீணாகி விடுமே. ஆகையால் அருள்மொழி சோழனை வழியிலேயே சந்தித்து பழையாறையில் சிறிது காலத்துக்கு நிறுத்தி கொள்ள வேண்டும். கடம்பூரில் இருந்து பெரிய பழுவேட்டரையரையும் தெரிவிக்க வேண்டும். அருள்மொழிவர்மனுக்கு ராஜ்யமாளும் ஆசை இல்லை என்பதை அவருக்கு தெரிவித்து அவருடைய சம்மதம் பெற்ற பிறகுதான் தஞ்சைக்கு அவனை அழைத்து போக வேண்டும். இவ்விதம் தனக்குள் சிந்தித்து முடிவு செய்து கொண்டு தந்தையிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அன்னையிடமும் அனிருத்தரிடமும் மட்டும் சொல்லிவிட்டு இணை பிரியாத வானதியையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாள். பழையாறைக்கு போகும் முன்பு குடந்தை ஜோதிடரை இன்னொரு தடவை பார்த்துவிட விரும்பினாள். வழக்கம் போல் அம்மன் கோவிலுக்கு அருகில் ரதத்தை விட்டுவிட்டு ஜோதிடர் வீட்டுக்குள் புகுந்தாள். ஜோதிடரிடம் அவளுடைய கவலையை தெரிவிக்க தொடங்கி சிறிது நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் வீட்டு வாசலில் ஏதோ தடபுடல் நடைபெறும் சத்தம் கேட்டது. முக்கியமாக பழுவேட்டரையரின் தொண்டையின் கனைப்பு அவளுக்கு ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது. அந்த மாதிரி கம்பீரமாக சத்தம் செய்ய கூடியவர் பெரிய பழுவேட்டரையர் ஒருவர்தான். தடுக்க முயன்ற ஜோதிடரின் சீடனை தள்ளிவிட்டு பெரிய பழுவேட்டரையர் உள்ளே வருவதாக காணப்பட்டது. அவர் எப்படி இங்கே வந்தார்? எதற்காக வருகிறார்? அதுவும் இந்த வேளையில்? ஒருவேளை ஜோதிடம் கேட்கத்தான் வருகிறார் போலிருக்கிறது. அவர் ஜோதிடருடன் பேசுவதை கேட்டால் ஒருவேளை அவருடைய மனதில் உள்ள எண்ணங்கள் தெரியக்கூடும். ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பெரிய நெருக்கடி நேர்ந்திருக்கும் இந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரின் மனப்போக்கு தெரிந்தால் எவ்வளவோ சௌகரியமாயிருக்கும். அதை தெரிந்து கொள்ள இப்போது ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கிறது. மேலும் தானும் வானதியும் இங்கு இருப்பதை பார்த்தால் அவர் என்ன எண்ணி கொள்வாரோ என்னமோ. ஏன் தவறாகத்தான் எண்ணிக்கொள்வார், சந்தேகமில்லை. ஆகையால் அவர் கண்ணில் படாமல் மறைந்திருப்பது தான் நல்லது. குந்தவை ஜோதிடரிடம் ஜாடையினால் தனது நோக்கத்தை தெரிவித்துவிட்டு வானதியையும் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவசரமாக அடுத்த அறைக்குள்ளே சென்றாள். அவர்கள் புகுந்த அறையின் கதவு சாத்தப்பட்ட அடுத்த கணமே பழுவேட்டரையர் உள்ளே புகுந்தார். பரபரப்புடன் எழுந்து நின்று கும்பிட்ட ஜோதிடரை உற்று பார்த்துவிட்டு சுற்று முற்று நோக்கினார். அவர் முகத்தில் வியப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் அறிகுறி தென்பட்டது. இது ஒரு கண நேரம் தான் நடந்தது. உடனே சமாளித்துக் கொண்டு, ஜோதிடரே, நான் யார் என்று தெரிகிறதா? தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையனே தான். ஏன் இவ்வாறு விழிக்கிறீர்? அவ்வளவு உருமாறி போயிருக்கிறேனா? உம்மால் எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டி இருக்கிறது. ஒரு பெரிய உதவி நீர் எனக்கு செய்ய வேண்டும். முதலில் சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருந்தால் கொண்டு வாரும். ரொம்ப பசியா இருக்கிறது. சாப்பிட்டு கொண்டே சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் என்றார் பெரிய பழுவேட்டரையர். ஜோதிடர் தட்டு தடுமாறி, ஐயா, இந்த ஏழை எளியவனால் தங்களுக்கு என்ன பெரிய உதவி தேவையா இருக்க முடியும்? இந்த குடிசையை தேடி தாங்கள் வந்தது என் முன்னோர் செய்த பாக்கியம். தங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி
வந்து அளிக்க என்னால் இயலாது. ஆனாலும் இந்த குடிசையில் உள்ளவை எல்லாம் தங்களுடையவை தான். தயவு செய்து அமருங்கள். நின்று கொண்டிருக்கிறீர்களே, தங்களை பார்த்த உடனே திக்கிட்டு போனேன். அதனால் தங்களை தக்கபடி வரவேற்று உபசரிப்பதற்கு தவறிவிட்டேன். இந்த எளியவனுடைய குடிசையில் தாங்கள் அமருவதற்கு தகுதியான ஆசனம் கூட இல்லை. பெரிய மனது செய்து அந்த பலகையிலேயே உட்கார வேண்டும் என்று சற்று முன் குந்தவையும் வானதியும் உட்கார்ந்திருந்த பலகைகளை சுட்டி காட்டினார். பழுவேட்டரையர் அந்த பலகைகளையும் அவற்றின் அருகில் சிந்தி இருந்த மலர்களையும் உற்று பார்த்துவிட்டு, ஜோதிடரே, இல்லை, எனக்கு உட்கார நேரமில்லை. ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் இலையிலே சுற்றி கையிலே கொடுத்து விடுவீர். தஞ்சைக்கு அவசரமாக என் சகோதரன் காலாந்தக கண்டனுக்கு ஓர் செய்தி அனுப்ப வேண்டும். ஓலையும் எழுத்தாணியும் தருகிறீரா? வேண்டாம், ஓலை எழுதி கொண்டிருக்க நேரமில்லை. என் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீர் தஞ்சாவூருக்கு உடனே போக முடியுமா? அல்லது வாசலில் நின்றானே உமது சீடன் நல்ல தடியனாக இருக்கிறான், அவனை அவசரமாக அனுப்ப முடியுமா என்று கேட்டார். தனாதிபதி, தங்கள் கட்டளை எதுவோ அப்படியே செய்கிறேன். நானும் என் சீடனும் 2 பேரும் வேண்டுமானாலும் போகிறோம். ஆனால் பெரிய மனது செய்து சிறிது நேரம் இந்த ஏழையின் குடிசையில் அமர்ந்து இந்த எளியவன் அளிக்கும் அமுதத்தை தாங்கள் அருந்திவிட்டு போக வேண்டும். ஜோதிடரே, எதற்காக உம்மை ஏழை என்றும் எளியவன் என்றும் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறீர்? உம்முடைய வீட்டை தேடி அரசர்களும் அரசிளம் குமாரிகளும் அடிக்கடி வருவதுண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒருவனே உம்மிடம் ஜோதிடம் கேட்க வராதவன். அது தவறு என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை உம்மிடம் கேட்டிருந்தால் இந்த மாதிரி பயங்கர விபத்துக்கள் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். தனாதிபதி, தங்கள் மொழிகள் எனக்கு பெரிதும் கவலையை தருகின்றன. என்ன விபத்து நேர்ந்தது? தங்களை இந்த கோலத்தில் பார்த்ததும் நான் திடுக்கிட்டது சரிதான். புயலிலும் வெள்ளத்திலும் சிக்கிக் கொண்டீர்களா? கொள்ளிடம் உடைப்பு எடுத்து கொண்டது என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை பழுவூராணி சௌக்கியமா இருக்கிறார்களா என்று ஜோதிடர் கேட்டதும் பழுவேட்டரையர் பயங்கர குரலில் சிரித்தார். இல்லை ஜோதிடரே, இல்லை. பழுவூர் இளையராணிக்கு ஒன்றும் நேரவில்லை. அவள் கொள்ளிடத்தில் மூழ்கி செத்து போய்விடவில்லை. இதுவரையில் கடம்பூர் அரண்மனையில் சௌக்கியமாகவே இருக்க வேண்டும். ஆனால் அந்த சண்டாளி நாளை இந்த நேரம் வரையில் உயிரோடு இருப்பாளா என்று நான் சொல்ல முடியாது. ஜோதிடரே, நீர் சொல்ல முடியுமா? ராஜ குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய ஜாதகங்களும் உம்மிடம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா? நந்தினியின் ஜாதகம், நான் கிள வயதில் அறிவு கெட்டு மணந்து கொண்ட மோகினி பேயின் ஜாதகம் இருக்கிறதா? ஜோதிடர் மேலும் பதறி போனவராய், தனாதிபதி, இது என்ன சொல்கிறீர்கள்? என்னை சோதனை செய்கிறீர்களா? இளையராணியின் ஜாதகம் என்னிடம் இல்லை. அவர் பிறந்த நாளும் வேளையும் தாங்கள் தெரிவித்தால் ஜாதகம் கணிக்க முடியும். வேண்டாம் ஜோதிடரே, வேண்டாம். நந்தினியின் ஜாதகத்தை நானே கணித்துக் கொள்வேன். அவளுடைய ஆயுளை நானே என் கையினாலேயே முடிவு கட்ட தீர்மானித்து விட்டேன். மற்றவர்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள். சக்கரவர்த்தியின் ஆயுர் பாவம் எப்படி இருக்கிறது? ஆகா, தலையை அசைக்கிறீர். நீர் சொல்ல மாட்டீர். உம்மை நான் சோதிப்பதாகவே எண்ணுவீர். அல்லது உம்முடைய ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வெறும் புரட்டோ என்னமோ? யார் கண்டது? ஜோதிடரே, ஜாதகம் ஒரு புறம் இருக்கட்டும். சில காலமாக வானத்தில் தோன்றிக் கொண்டிருந்த தூமகேது இன்று காலையில் வானத்திலிருந்து பூமியில் விழுந்து மறைந்ததே, அது உமக்கு தெரியுமா? தெரிந்தால் அதன் பொருள் என்ன என்று சொல்லக்கூடுமா? அது ஏதேனும் கெட்ட நிகழ்வை குறிப்பிடுகிறதா? சக்கரவர்த்திக்கோ அவருடைய மக்களுக்கோ நேர போகிற விபத்தை குறிப்பிடுகிறதா? இதை கூட நீர் சொல்ல மறுப்பதா இருந்தால் உம்முடைய ஜோதிடம் வெறும் புரட்டுத்தான். தனாதிபதி, அப்படி முடிவு கட்ட வேண்டாம். ராஜாங்க சம்பந்தமான காரியங்களில் ஜோதிடம் பார்க்க கூடாது என்பது எங்கள் தொழிலின் பரம்பரை மரபு. இன்று காலையில் வால் நட்சத்திரம் விழுந்ததை நான் கண்ணால் பார்க்கவில்லை. ஏதோ ஜோதியான வெளிச்சம் தோன்றியதை கண்டு ஆச்சரியப்பட்டு உடனே எழுந்து வெளியில் சென்று பார்த்தேன். சில நாளாக வால் குறுகி வந்து கொண்டிருந்த தூமகேதுவை காணவில்லை. தூமகேது தோன்றுவதும் விழுவதும் அரச குலத்தினருக்கு அதிர்ஷ்டத்தை குறிப்பிடுவதாக சொல்வார்கள். ஆனால் அது ஜோதிட சாஸ்திரத்தை சேர்ந்ததல்ல. ஜனங்களின் தொன்று தொட்ட நம்பிக்கை. அதில் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. இன்று காலையில் கூட சக்கரவர்த்தி சௌக்கியம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஜோதிடரே, அது நமது அதிர்ஷ்டம்தான். இன்று இரவு சக்கரவர்த்திக்கு ஒன்றும் நேரிடாமல் இருக்க வேண்டும். நாளை வரையில் அவர் சும்மா இருந்தால் அப்புறம் கவலை இல்லை. பொன்னியின் செல்வனை பற்றி ஏதேனும் தெரியுமா? தனாதிபதி, நேற்று இரவு வெகு நேரத்துக்கு பிறகு இளவரசர் திருவாரூர் வந்து சேர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டேன்.
16,000 லட்ச மக்கள் அவரை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம். அவருடைய விருப்பத்துக்கு விரோதமாக அவரை தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்களாம். ஜோதிடரே, அவர்கள் மட்டும் இளவரசரை தஞ்சையில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். ஆனால் முடியுமா? லட்சக்கணக்கானவர்கள் சூழ்ந்திருந்தாலும் யமனை தடுத்து நிறுத்த முடியுமா? சொல்லும் ஜோதிடரே, சொல்லும். நீர் ஜோதிடம் சொல்லாவிட்டாலும் நான் சொல்கிறேன். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்கள் இருவருக்கும் இன்றைக்கு பெரிய கண்டம் காத்திருக்கிறது. யமதர்மன் அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். சக்கரவர்த்தியின் யமன் பழுவூர் மாளிகையை சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் மறைந்திருக்கிறான். அருள்மொழியின் யமன் யானைபாகனுடைய அங்குசத்திலேயே ஒளிந்திருக்கிறான். அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வனையும் காப்பாற்றுவது உம்முடைய பொறுப்பு. என் முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டு சீடன் தஞ்சைக்கு போகட்டும். நீர் திருவாரூர் சென்று இளவரசருக்கு எச்சரிக்க வேண்டும். செய்வீரா? உடனே புறப்படுவீரா? ஜோதிடர் தத்தளித்து போனார். பழுவேட்டரையருக்கு சித்த பிரம்மை பிடித்து விட்டதா என்ற சந்தேகம் அவர் மனதில் தோன்றியது. ஆனால் அப்படியும் நிச்சயமாக சொல்லுவதற்கில்லை. கூறுவதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமாகவே இருக்கிறது. ஆத்திரத்துடனும் பரபரப்புடனும் பேசினாலும் உண்மையை சொல்கிறவராகவே தோன்றுகிறது. இந்த பேச்சையெல்லாம் இளைய பிராட்டியும் கேட்டுக்கொண்டிருப்பார். அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த கிழவரை இங்கிருந்து உடனே அனுப்பிவிட வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டே ஜோதிடர், தனாதிபதி, துர்கா பரமேஸ்வரியின் அருளினால் தங்களுடைய கட்டளையை என்னால் இயன்றவரை நிறைவேற்றி வைப்பேன். இப்படி ஜோதிடர் கூறிய போது உள்ளே இருந்து பெண்கள் அணியும் பாத சிலம்பின் ஒலி கேட்டது. ஜோதிடரே, துர்கா பரமேஸ்வரி பாத சலங்கையை ஒலித்து அருள் புரிகிறாள். இனி நான் கடம்பூருக்கு திரும்பலாம். இதோ புறப்படுகிறேன். தனாதிபதி, பசியா இருக்கிறது என்றீர்களே, இந்த எளியவன் வீட்டில் அமுது செய்து உண்டுவிட்டு செல்லுங்கள். வேண்டாம் ஜோதிடரே, வேண்டாம். என் பசி தாகம் எல்லாம் பறந்து போய்விட்டன. நானும் கடம்பூருக்கு பறந்து போக வேண்டும். ஆலயத்துக்கு அருகில் ரதம் ஒன்று நிற்கிறதே, அது யாருடையது ஜோதிடரே? அதை நான் எடுத்து செல்ல போகிறேன். கொள்ளிடக்கரை சென்றதும் ஓடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு திருப்பி அனுப்பி விடுகிறேன். தனாதிபதி, என் மீது கருணை கூர்ந்து அதை எடுத்து போக வேண்டாம். ஜோதிடரே, நீர் வீணாக கவலைப்படாதீர். சோழ நாட்டின் பட்டத்து இளவரசருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நான் அந்த ரதத்தை எடுத்து போகிறேன். துர்கா தேவியே அதற்கு சம்மதம் தருவாள். மறுபடியும் பாத சிலம்பை ஒலிக்க செய்து தேவி அருள் புரிந்தால் சம்மதம் கிடைத்ததாக அறிந்து கொள்வேன். அதோ கேளும். இவ்விதம் பெரிய பழுவேட்டரையர் கூறிக்கொண்டிருக்கையில் இளைய பிராட்டி குந்தவை பக்கத்து அறையின் கதவை திறந்து கொண்டு லேசாக பாத சிலம்பு ஒலிக்க நடந்து வந்தாள். பெரிய பழுவேட்டரையர் அவளை பார்த்து வியப்படையவில்லை, திடுக்குறவும் இல்லை. தாயே, நான் யூகித்தது சரிதான். அடுத்த அறையில் நீ இருக்க வேண்டும் என்று கருதினேன். உன் முகத்தை பார்த்து பேசுவதற்கு எனக்கு தைரியமில்லை. ஆகையினாலேயே உன் காதில் விழட்டும் என்று இவ்வளவு சத்தம் போட்டு பேசினேன். ஜோதிடரிடம் நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா? ஐயா, மன்னிக்க வேண்டும். நான் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும். இந்த வீட்டில் தாங்கள் திடீரென்று பிரவேசித்த போது தாங்கள் தான் என்பதை என்னால் நிச்சயமாக அறிய முடியவில்லை. அதனால் தங்களுடைய பேச்சை ஒட்டு கேட்கும்படி நேர்ந்தது. மன்னிக்க வேண்டும் என்றாள் குந்தவை. தாயே, நான் உன்னை மன்னிப்பதற்கு ஒரு காரணமும் ஏற்படவில்லை. உன்னிடம் தான் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க தகுதி உடையவனா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கிறது. இன்று இரவுக்குள் கடம்பூர் சென்று பட்டத்து இளவரசருக்கு எதுவும் நேராமல் தடுத்தேனானால் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு நான் தகுதி பெறுவேன். 3 வருஷங்களாக இந்த கிழவனின் கண்கள் மோகத்திரையில் மூடியிருந்தன. என் கண்களை திறப்பதற்கு நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய். எத்தனையோ குறிப்புகள் சொன்னாய். ஒன்றும் என் காதில் ஏறவில்லை. என் சகோதரன் காலாந்தக கண்டனும் என் கண்களை திறக்க முயன்றான். அவன் முயற்சியும் பலிக்கவில்லை. நேற்று இரவு துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் இருவரின் சம்பாஷணையை ஒட்டு கேட்க நேர்ந்தது. அதன் பலனாகவே உண்மையை அறிந்தேன். அந்த சண்டாளியை, சதிகாரியை, விஷநாகத்தை என் அரண்மனையிலேயே வைத்திருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தே. அவள் என்னை குல துரோகி ஆக்கினாள், ராஜ துரோகி ஆக்கினாள். சோழ நாட்டு பொக்கிஷத்தில் இருந்த பொருளை எடுத்து பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு கொடுத்தாள். அந்த பாதகி நந்தினியை இன்று இரவு கழிவதற்குள் என் கையினாலேயே கொன்றால் ஒழிய என் நெஞ்சில் கொழுந்துவிடும் நெருப்பு அணையாது. இவ்வாறு பழுவேட்டரையர் கூறி வந்த போது அவர் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை குந்தவை செய்தாள். திடீரென்று அவர் காலடியில் விழுந்து வணங்கினாள். பழுவேட்டரையர் இன்னது செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற போது இளைய பிராட்டி எழுந்து நின்று, ஐயா, எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும் என்றாள். இளவரசி, என்னை சோதிக்கிறாய் போல தோன்றுகிறது. வேண்டாம். என்னுடைய பாவ செயல்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை நன்கு உணர்ந்து
கொண்டேன். அவற்றுக்கு என்ன பரிகாரம் செய்து கொள்வது என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் இன்றைய கண்டத்திலிருந்து சோழ குலத்தை சேர்ந்த 3 பேரையும் தப்புவித்தாக வேண்டும். உன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் இன்று தீங்கு ஒன்றும் நேரிடாமல் இருக்க வேண்டும். அதற்கு எனக்கு உதவி செய். இன்று ஒரு நாள் போகட்டும். நாளைக்கு நானே உன்னிடம் வந்து எனக்கு தண்டனை என்ன, பரிகாரம் என்ன என்று கேட்பேன். ஐயா, தங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ பரிகாரம் சொல்லவோ நான் முற்பட மாட்டேன். தாங்கள் என் பாட்டனாரின் ஸ்தானத்தில் உள்ளவர், என் தந்தையின் போற்றுதலுக்கு உரியவர். உண்மையாகவே தங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன் இளவரசி. அப்படியானால் உடனே கேள். வெறும் பேச்சு பேசுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. ஜனாதிபதி கொடுப்பதாக வாக்கு அளியுங்கள். இளவரசி, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் செய்துவிட்ட துரோகத்துக்கு நான் கொடுக்கக்கூடியது எதுவும் ஈடாகாது. நீ எது கேட்டாலும் கொடுக்கிறேன். சீக்கிரம் கேள். ஐயா, இளையராணி நந்தினி தேவியை தாங்கள் ஒன்றும் செய்வதில்லை என்று வாக்கு அளிக்க வேண்டும். அதுதான் நான் கேட்கும் வரம். அம்மா, இது என்ன விளையாட்டா? விளையாட இதுதானா சமயம்? என் முதுமை பிராயத்தில் நான் புத்தி கெட்டு போனது உண்மைதான். அதற்காக என்னை முழு பைத்தியக்காரனாக்கிவிட பார்க்கிறாயா? அந்த சதிகாரிக்கு நான் தக்க தண்டனை கொடுக்காவிட்டால் மற்ற சதிகாரர்களை எப்படி தண்டிக்க முடியும்? என் கையினால் அவளை கொன்றுவிட்டுத்தான் மறு காரியம் பார்ப்பேன். என் மனதில் உள்ளதை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த கிழவனை அவளால் கடைசி வரையில் ஏமாற்ற முடியவில்லை என்பதை எடுத்து காட்டிவிட்டு அவளை என் வாளினாலேயே வெட்டி கொள்வேன். அதற்கு குறைந்த தண்டனை எதுவும் அவளுக்கு கொடுத்தால் நியாயம் செய்தவனாக மாட்டேன். அதற்கு பிறகு எனக்கு என்ன நியாயமான தண்டனை என்பதையும் யோசிப்பேன். போ அம்மா, போ. உன் தந்தையையும் தம்பியையும் இன்று வரப்போகும் கண்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு வேண்டிய முயற்சி செய். ஐயா, செய்கிறேன். ஆனால் என் சகோதரியை பாதுகாக்கவும் முயற்சி செய்ய வேண்டாமா? இளையராணி நந்தினி என் சகோதரி. அவருக்கு தாங்கள் என்ன தீங்கு செய்தாலும் அதுவும் சோழ குலத்துக்கு செய்த துரோகமாகும். பழுவேட்டரையர் எல்லை கடந்த திகைப்பில் ஆழ்ந்தார். நான் இன்னமும் கனவு கண்டு கொண்டிருக்கிறேனா என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன. ஜனாதிபதி, தாங்கள் கனவு காணவில்லை. தாங்கள் காண்பதும் கேட்பதும் உண்மைதான். சிறிது யோசித்து பாருங்கள். பழைய சம்பவங்களை நினைத்து பாருங்கள். என் சகோதரன் அருள்மொழிவர்மனை காவேரியில் மூழ்கி போகாமல் ஒரு மாதரசி காப்பாற்றியது நினைவிருக்கிறதா? அவள் தான் இளையராணி நந்தினியின் தாயார். இளையராணியை தாங்கள் மனம் புரிந்து அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்த நாளில் என் தந்தை நினைவிழந்து விழுந்தது நினைவிருக்கிறதா? இளையராணியின் அன்னையை காண்பதாக நினைத்தே சக்கரவர்த்தி மூர்ச்சையடைந்தார். அவள் இறந்து விட்டதாக வெகு காலம் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆகையால் திடீரென்று இளையராணியை பார்த்ததும் ஞாபகத்தை இழந்தார். பழுவேட்டரையருக்கு வேறு சில சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. நள்ளிரவில் நந்தினியை அவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தியதும், அவளை கண்டு சக்கரவர்த்தி அலறியதும், அதற்கு நந்தினி கற்பித்து கூறிய காரணங்களும் அவருக்கு அப்பொழுது நினைவு வந்தன. தாயே, நீ பேசுவது விளையாட்டு அல்ல என்பதை உணர்கிறேன். விதியின் விளையாட்டுத்தான் மிக விசித்திரமா இருக்கிறது. இளையராணி உன் தமக்கை என்றால் ஆதித்த கரிகாலனுக்கும் அவள் சகோதரியாய் ஆகிறாள். இந்த உறவு உனக்கு மட்டும் தான் தெரியுமா? இன்னும் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? சக்கரவர்த்திக்கு தெரியுமா? ஐயா, சக்கரவர்த்திக்கு 2 நாளைக்கு முன்பு வரையில் என்னுடைய பெரிய அன்னை இறந்து விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருந்தார். முந்தா நாள் அந்த மூதாட்டி நேரில் வந்தபோது கூட பேய் என்று எண்ணி விளக்கை விட்டு எறிந்தார். பிறகுதான் நம்பினார். இளவரசி, அதை பற்றி கேட்கவில்லை. இளையராணி தன் சகோதரி என்பது கரிகாலனுக்கு தெரியுமா? தனாதிபதி, அவனுக்கு இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு அவன் வானர் குலத்து வீரர் ஒருவரிடம் ஓலை கொடுத்து அனுப்பியிருந்தான். அவரிடம் நான் சொல்லி அனுப்பினேன். ஆகா, வந்தியத்தேவன் வல்லவரையனை சொல்கிறாயா? தனாதிபதி, ஆம், அவரைத்தான் சொல்கிறேன். இளவரசி, அவன் கரிகாலனிடம் சொல்லி இருப்பான் என்று தோன்றவில்லை. சொல்லி இருந்தாலும் கரிகாலன் நம்பி இருக்க மாட்டான். எனக்கே நம்பிக்கை உண்டாகவில்லையே. அவன் எப்படி நம்புவான்? இளையராணிக்கு இந்த செய்தி தெரிந்திருக்க முடியாது. தெரிந்திருந்தாலும் பயனில்லை. சதிகாரர்கள் வேறு விதத்தில் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பார்ப்பார்கள். இன்று இரவு அதற்கு கட்டாயம் முயற்சி செய்வார்கள். இளவரசி, நீ தெரிவித்த செய்தி என்னுடைய பொறுப்பை இன்னும் பயங்கரமாக்குகிறது. இளையராணி நந்தினி சகோதர ஹத்தி செய்யாமல் பாதுகாக்கும் கடமை எனக்கு ஏற்படுகிறது. நான் உடனே கடம்பூருக்கு போகிறேன். நீங்கள் வந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன். சக்கரவர்த்திக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் ஒன்றும் நேராமல் பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. ஜனாதிபதி, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இதோ தஞ்சைக்கு புறப்படுகிறேன். பழையாறையில் இருந்து வாகனம் தருவித்துக் கொண்டு போகிறேன். பொன்னியின் செல்வனை பற்றி சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. அவன் பிறந்த நாளும் வேளையும் அவனை பாதுகாக்கும். இளவரசி, ஜோதிடத்தை நம்பி அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். ஜோதிடர்கள் மனதிற்குள் உண்மை தெரிந்தாலும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். 2 பொருள் தொனிக்கும்படி
ஏதேனும் கூறி வைப்பார்கள். காரியம் நடந்த பிறகு முன்னமே சொல்லவில்லையா என்பார்கள். ஜோதிடத்தை நம்பினாலும் ஜோதிடக்காரர்களை நம்ப வேண்டாம் என்று போகிற போக்கில் ஒரு சொல்லம்பை போட்டுவிட்டு பெரிய பழுவேட்டரையர் வெளியேறினார். அவர் அப்பால் சென்ற சில வினாடி நேரத்துக்கெல்லாம் ஆழ்வார்க்கடியான் உள்ளே பிரவேசித்தான். ஆம், தனாதிகாரி கூறியதை நான் ஆமோதிக்கிறேன். ஜோதிடத்தை நம்பினாலும் ஜோதிடக்காரர்களை நம்பவே கூடாது என்றான்.